السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومكروا مكر الله والله خير الماكرين. صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وختم الاولياء واختتام المتقين تاج الامه شفيع المذنبين شفيع يوم القيامه الله عليه. புகழ்ச்சியும் புகழ்வதற்கு தகுதியான எல்லாம் தன்னாமத்தை காரணமானவர். சாந்தியும் சமாதானமும் அருமையாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீகள் தமரதானிகள் இமாம்கள் நாடாக்கள் சுகதாக்கள் சாதிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மான் அன்னாரினை நம் அனைவருக்கும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பாசமும் என்று தரப்படுமாறுகிறார். சில முகங்கள் உண்மையாகவும் சில முகங்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய அந்த இவமொழி நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களை முழுமையாக ஆக்கிக் கொள்வாராக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் யார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்வை மறுமையுடைய வாழ்விற்குரிய ஒரு களமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆக்கி இருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரித்ததற்கு பின்பாக அந்த மனிதனிடத்திலே அவனுக்கு பின்னால் மூன்று காரியங்கள் மட்டும்தான் அவனை தொடர்ந்து செல்லக்கூடிய நல்லவர்களாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்துள்ளார்கள். அந்த மூன்று காரியங்களில் முதலாவது ஒரு காரியம் சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பலன் தரக்கூடிய கல்வி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு, மூன்றாவதாக அந்த மனிதர் இறந்ததற்கு பின்னால் அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இறந்த பின்பும் இந்த மூன்று காரியங்கள் மட்டும்தான் அவனை தொடர்ந்து வரும் என்று நமக்கு அறிவித்துக் கொண்டுள்ளார்கள். இந்த அடிப்படையிலே நிலையான தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் பிரகாரம் மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக இஸ்லாமிய மக்கள் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்பாக தொடர்ந்து நன்மை நம்முடைய மன்னருக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான நற்காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த நற்காரியங்களுக்கு பெயர்தான் இஸ்லாத்திலே வக்ஃப் என்று சொல்லப்படுகின்றது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் வக்ஃப் என்பது மிகவும் முக்கியமானது, உன்னதமானது. காரணம் என்னவென்றால், அந்த வக்ஃபின் மூலமாக ஒரு மனிதர் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளை காட்டிலும் அவர் மறைந்ததற்கு பின்பாக மன்னரையிலும் கடைசி அவரை நாளை மறுமையிலே சுவனம் செல்கின்றவரை அந்த வக்ஃபினுடைய அந்த காரியங்கள் என்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே பொதுவாக முதலாக வாக்கிஃப் என்று சொல்லப்படக்கூடிய
வக்ஃப் செய்தவர் யார் என்று சொன்னால் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த உலகத்திலே நமக்கு எல்லா விதமான நற்காரியங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃப் என்ற நற்காரியத்திற்கும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். முதலாவதாக வக்ஃப் என்றால் என்ன, அந்த வக்ஃபை எவ்வாறு செய்ய வேண்டும், அந்த வக்ஃபினுடைய கடமைகள் என்ன, வக்ஃபிற்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது நாம் எந்த அளவு அதை கையாள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக வக்ஃப் என்பது ஒரு சொத்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு ஒதுக்கி அதனுடைய நன்மைகளை அதனுடைய அடுத்தமான முறையிலே நன்மையான காரியங்களுக்கு செலவிடுவதற்கு பெயர்தான் வக்ஃப் என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தருகின்றது. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு இன்று வரை வக்ஃப் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. வக்ஃப் என்பது ஒரே ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்காக மட்டும் வக்ஃப் செய்யப்பட்டதல்ல. பள்ளிவாசல் கட்டுவதற்கும் வக்ஃப் இருக்கின்றது, கல்விக்காக வக்ஃப் இருக்கின்றது, மருத்துவத்திற்காக வக்ஃப் இருக்கின்றது, ஏழை குமர்கள் கரையை ஏற்றுவதற்காக வக்ஃப் இருக்கின்றது, படிக்க முடியாத பாமர மக்கள், ஏழைப்பட்ட மக்கள் அவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகவும் வக்ஃப் இருக்கிறது என்ற செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அடிப்படையாக கற்றுத் தருகின்றது. அந்த அடிப்படையிலே கல்விக்காக வக்ஃப் என்று பார்க்கும் பொழுது அன்றைய காலத்திலே வாழ்ந்த தன்னுடைய செல்வத்தினுடைய அந்த தனவந்தர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தினுடைய ஒரு பகுதியை தன்னுடைய செல்வத்தின் மூலமாக பிற மக்கள் தான் சென்ற அந்த காலத்தின் பிரகாரமாக காலத்திற்கு பின்பு அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான வழிகளை வக்ஃப் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கல்விக்கான வக்ஃப் என்று நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலேயே ஆக சிறந்த யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய எகிப்திலே இருக்கக்கூடிய அஸ்ஹர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிக்கு உலகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த அஸ்ஹர் யூனிவர்சிட்டியிலே 5 லட்சம் மாணவர்கள் படிக்கின்றார்கள், 25,000 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் குறித்த எல்லா விதமான செலவினங்களும் அந்த கல்லூரிக்குரிய எல்லா விதமான மொத்த விதமான செலவினங்களுமே வக்ஃபிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அஸ்ஹர் என்று சொல்லப்படக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி இலங்கையில மிகப்பெரிய ஒரு வக்ஃபுடைய சொத்து இருக்கின்றது. இலங்கையில வாழ்ந்த ஒரு மன்னர் தன்னுடைய புறத்திலிருந்து அஸ்ஹர் யூனிவர்சிட்டி கல்விக்காக சொத்தை இந்த வக்ஃபை நான் நிர்ணயிக்கின்றேன், இந்த வக்ஃபினுடைய பிரயோஜனத்தின் மூலமாக அங்கு படிக்கக்கூடிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இதை வக்ஃப் செய்கிறேன் என்று அவர்கள் செய்த அந்த வக்ஃபின் மூலமாக இன்றும் பல்வேறு விதமான மக்கள் இதிலே பயன்பெறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தோனேசியாவிலும் அந்த அஸ்ஹருடைய சொத்துக்கள் இருக்கின்றன. அஸ்ஹருக்கு உலகம் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ஹருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மட்டுமல்லாமல் இந்தோனேசியாவில் இன்னும் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் வக்ஃபின் மூலமாக அந்த யூனிவர்சிட்டி நடைபெறுகிறது என்பதை மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அடுத்தபடியாக மருத்துவத்திற்காக வக்ஃப் செய்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய வசதியின்மையின் காரணமாக மருத்துவ செலவினங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னால் அதற்காகவும் சில வக்ஃப்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஏழை திருமணங்கள் கல்வியிலே பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் படிக்க முடியாதவர்கள் அவர்கள் அனைவருக்குமே படிப்பதற்கும் குறித்தான வக்ஃப்களை நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வக்ஃப்களினுடைய முதல் வாக்கி யார் என்று சொன்னால் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முஹரிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதிரியார், யூத பாதிரியார். அந்த யூத பாதிரியார் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இஸ்லாத்தை பரப்பி அந்த விதத்தை பார்த்து தானும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இஸ்லாத்தின் மீது ஆவல் ஏற்பட்டு அந்த முஹரிக் என்று சொல்லப்படக்கூடிய யூத பாதிரியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உஹது போர் நடைபெறக்கூடிய அந்த சில காலத்திற்கு முன்பாக ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் தொட்டு இஸ்லாத்தை ஏற்று வருகின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற அந்த முஹரிக் என்ற அந்த யூத பாதிரி சொல்லி காட்டுகின்றார்கள், யுஹது யுத்தத்திற்கு நான் செல்ல போகின்றேன். நம்முடைய குடும்பத்தார்களை சொல்லி காட்டுகின்றார்கள், யுஹது யுத்தத்திற்கு நான் செல்ல போகின்றேன். அந்த யுஹது யுத்தத்திலே நான் ஷஹீதாகிவிடுவேன் என்று நான் நம்புகின்றேன். ஆதலால் நான் யுஹது யுத்தத்திலே நான் ஷஹீதாகிவிட்டேன் என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய பெருமானாருக்கு ஏற்பதற்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே அவர்கள் வசியத் செய்து விடுகின்றார்கள். யுஹது யுத்தத்திற்கு செல்கின்றார்கள்.
யுத்தத்திற்கு சென்று அங்கு ஷஹீதும் ஆகிவிடுகின்றார்கள். ஷஹீதான உடனேயே அந்த குடும்பத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அவருடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு வக்ஃப் செய்திருக்கின்றார்கள், இன்னென்ன சொத்துக்களை உங்கள் மீது எழுதி வைத்திருக்கின்றார்கள், கொடுக்க வேண்டும் எங்களுக்கு வசியத்து செய்கிறார் என்று சொன்ன உடனேயே பொதுவாக இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதர் மரணிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய அந்த வசியத்தை பின்பற்றி நடப்பது என்பது அவருடைய குடும்பத்தார் மீது தார்மீக கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு விதமான சொத்துக்கள் வருகின்றன. 7 தோட்டங்கள் பெறப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 தோட்டங்களையும் வாங்கி தனக்காக பயன்படுத்தவில்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக பயன்படுத்தவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 தோட்டங்களையும் அந்த குடும்பத்தாரிடம் வாங்கி பொதுமக்களுடைய நலனுக்காக பயன்பாட்டிற்காக நான் வக்ஃப் செய்து விடுகின்றேன். இந்த தோட்டத்தின் மூலமாக எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனது குடும்பத்தாருக்கும் சம்பந்தம் இல்லை, பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃபை முதலாக துவங்கி வைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலம் தொட்டு வந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்று மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் நபவி என்பது அன்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 தீனார்கள் கொண்டு அவர்கள் காசு கொடுத்து அந்த இடத்தை வக்ஃப் செய்திருக்கிறார் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக வந்த சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இன்று நாம் சவுதியிலே நாம் மதீனாவிலே சென்று பார்த்தோம் என்று சொன்னால், பெஹரே ரோமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த பெஹரே ரோமா என்று சொல்லப்படக்கூடிய கிணறு என்பது ஒரு யூதருடைய கிணறாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது இஸ்லாத்தை ஏற்ற எல்லா மக்களும், இன்னும் சமுதாய மக்களுமே நல்ல தண்ணீர் எடுப்பதற்காக மிகவும் சிரமப்பட்டார்கள். நிறைய குளங்கள் இருந்தது, ஆனால் அந்த குளத்தில் நல்ல தண்ணீருமே கிடைக்கல. ஆனா பெஹரே ரோமால மட்டும்தான் நல்ல தண்ணி கிடைச்சிச்சு. அந்த நல்ல தண்ணி என்பது அந்த கிணத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் ஒரு யூதன். அந்த யூதனிடத்திலே சென்று அவன் ஒரு நாள் ஒவ்வொரு தடவையும் மக்கள் பயன்பாட்டிற்காக தண்ணீரை எடுக்கும் பொழுது காசுக்காக விலை கொடுத்து இந்த தண்ணீரை விற்கக்கூடியவனாக இருந்தான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் துன்பப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், யார் இந்த யூதனிடத்திலிருந்து இந்த கிணறை வாங்கி தருகின்றார்களோ அந்த மனிதருக்கு சுவனத்தில் நான் வீட்டை வாங்கி தரேன், அந்த மனிதருக்கு சுவனத்தையும் சுவனத்தில் நான் வாங்கி தருகிறேன் என்று சொன்னவரையே சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று கனியாக இருந்த அவர்கள் அந்த யூதனிடத்தில் சென்று கேட்கிறாங்க, எப்பா உன்னுடைய கிணத்துல இருந்து மக்கள் தண்ணி எடுக்கிறாங்க, உன்னுடைய கிணத்து தண்ணி தான் நல்லா இனிப்பா இருக்குது, விட்ட தண்ணி எல்லாம் சரி வரல, அதனால் உன்னுடைய கிணத்துல நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னவருடைய அந்த யூதன் மறுக்கின்றான். எனக்கு தான் நல்லா வியாபாரம் போகுதுல, எதுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கணும் என்று சொன்னவருடைய சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிணத்துடைய முழு தொகை எவ்வளவு அதை நான் கொடுத்துறேன் என்று சொன்ன முழு தொகையை நான் கொடுத்துருந்தேன், கொடுத்து விட்டு உனக்கு பாதி எனக்கு பாதி, கிணத்துடைய முழு தொகை உனக்கு நான் கொடுத்துறேன், இருந்தாலும் நான் ஒரு நாள் நீ ஒரு நாள் வச்சுக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன உடனே அந்த யூதர் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட உடனேயே ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாள் வருகின்றது. அன்றைய நாட்டிலே சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் இன்னொரு சமுதாய மக்கள் அனைவருமே அந்த கிணத்துல இலவசமா தண்ணி எடுத்துக்கலாம். மறுநாள் யூதருடைய நாள் வருது. அந்த நாளிலே காசு கொடுத்து தண்ணீர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பொழுது சில நாட்கள் கரைகின்றது. ஏன் நம்ம காசு கொடுத்து எடுத்துக்கணும், ஒரு நாள் நம்ம பொறுத்திருந்தா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய நாள் வரும், நம்ம இலவசமா எடுத்துக்கலாமே அந்த தண்ணி என்று மக்கள் எல்லாம் யோசிக்கும் பொழுது அந்த யூதனுடைய வியாபாரம் படுத்து விடுகின்றது. யூதனுக்கு வியாபாரம் நடக்கல. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் அந்த யூதனிடத்தில் சென்று கேட்கிறாங்க, எப்பா அந்த மீதம் உள்ள கிணறு இருக்கா இல்லையா, அதனுடைய தொகையும் சொல்லி நான் வாங்கிக்கிறேன், ஏற்கனவே முழு தொகையை கொடுத்து அதுல எனக்கு பாதி கொடுக்கிற போது நான் ஒரு நாள் நீ ஒரு நாள் பயன்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் அந்த யூதனிடத்தில் சென்று அந்த பாதி கணக்குற விலையை நீ சொல்லு, நான் முழுமையா வாங்கிக்கிறேன் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனேயே அந்த யூதன் தனக்கு வந்தது லாபம் என்று எண்ணிக்கொண்டு அந்த தொகையை வாங்கி கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார். இதை வாங்கி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று செய்த அந்த வக்ஃபினுடைய அந்த கிணறு இன்றும் மதீனாவிலே மஸ்ஜிதுல் கிப்லா என்று சொல்லப்படக்கூடிய 2 கிப்லாக்களுடைய திசை மாற்றப்பட்ட இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலே பெஹரே ரோமா என்று சொல்லப்படக்கூடிய அன்று சொல்லப்பட்ட அந்த கிணறு இன்று பெஹரே உஸ்மான் என்று அன்று முதல் இன்று வரை வக்ஃப் செய்யப்பட்ட அந்த கிணற்று தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது.
முடிகிறது. அன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வாங்கும் பொழுது எவ்வளவு கிரயம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அன்றே 40,000 திர்ஹங்களுக்கு சீதா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யூதனிடத்திலே வாங்கினார்கள். அதாவது அந்த கிணற்றினுடைய அந்த மடங்கை காட்டிலும் 8 மடங்கு அதிக தொகை கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாங்கி இந்த உம்மத்தார்களுக்கு மக்களுக்கு பயன்படுவதற்கு அவர்கள் வாங்கி வக்ஃப் செய்தார் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நம்முடைய முன்னோர்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு நமக்கு அடுத்தபடியான கலீஃபாக்கள் தொட்டு இதற்கு முன்னால் ஆண்ட இந்த இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் உட்பட செய்து அவர்கள் மூலமாக நிறைய இடங்கள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இந்தியாவிலே அதிகமான நிலங்கள் இஸ்லாத்தின் பக்கம் இஸ்லாத்திலே அதிகமாக வக்ஃப் செய்யப்பட்ட நிலங்களாக இருக்கின்றது. இந்திய மண்ணிலே அதிகமான ஏக்கர்கள் வக்ஃபிற்குரிய நிலங்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் நாம். சுமார் 800 ஆண்டு காலம் முகலாய பேரரசின் ஆட்சி காலம் நடந்த இந்த இந்தியாவிலே அவர்கள் அந்த வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்திலே தமக்கும் பிரயோஜனம் அளிக்க வேண்டும், தன்னை சார்ந்த பிற சமுதாயத்தினருக்கும் அடையை வாழ்ந்த பிற சமூகத்திற்கும் அவர்கள் தான தர்மங்களாக பல நிலங்களையும் கொடுத்துள்ளார்கள். அதுபோக தனக்கு பின்னால் வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வக்ஃப் சொத்துக்களையும் அவர்கள் நிறையாக விட்டு சென்றிருக்கிறார் என்ற செய்தியை இந்திய வரலாற்று மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக வக்ஃபுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு பொருளை வக்ஃப் செய்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கத்திற்கு அவர் வக்ஃப் செய்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு அந்த பொருளை பயன்படுத்தணும். உதாரணமாக பள்ளிவாசலில் ஒரு பாய் வாங்கி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த பாய் தொழுவதற்காக வாங்கி கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த பாயை தொழுவதற்காக நாம் பயன்படுத்துமே தவிர வேற பிற காரியங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்க சட்டம் நமக்கு அறிவித்து தருகின்றது. அதே போல ஒரு மனிதர் தண்ணீர் வாங்கி கொடுக்கின்றார், தண்ணீருக்கு தண்ணீர் குடித்தண்ணி வாங்கி கொடுக்கிறார், இதை குடிக்க மட்டும் பயன்படுத்திக்கோன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னா அந்த தண்ணியை குடிக்க மட்டும் தான் செய்யும். அந்த தண்ணியில நம்மளுடைய டம்ளரை கழுவுனா கூட அந்த வக்ஃபுக்கு மாற்றம் செய்தா ஆகிவிடும் என்ற செய்தி இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இந்திய நாட்டிலே சற்று ஏறக்கூடிய கடந்த வாரத்திலே இந்திய நாட்டில் வாழக்கூடிய இந்த சிறுபான்மையினருக்கு அநீதம் இழைக்கக்கூடிய வழியிலே வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்பதை கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீதிக்குரியதார்களே, இந்த நேரத்தில் நாம் வக்ஃபினுடைய அந்த நோக்கத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த திருத்த சட்டத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துகளையும் சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நீதிக்குரியதார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொன்று தொட்ட அந்த வக்ஃபுடைய இடம் என்பது இந்த இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றது. பொதுவாக இந்தியாவுடைய அதிகமான சொத்து இருக்கிறது என்று சொன்னால் முதல் தரம் ராணுவத்திற்கு இருக்கின்றது. ராணுவத்துடைய சொத்து தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ரயில்வேயில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. மூன்றாவது ப்ராப்பர்ட்டியாக மூன்றாவது இடத்திலே இஸ்லாமியர்களுடைய அந்த வக்ஃபினுடைய அந்த நிலங்களுடைய சொத்தினுடைய அளவு என்பது அதிகமானதாக இருக்கின்றது. எவ்வாறு ஒரு சிறுபான்மையினுடைய மக்கள் குறைந்த மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கின்றதா, அவர்களை எவ்வாறு முடக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தை முடக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வைத்து அவர்களை கையில் குடித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை இலகுவாக முடக்கி வரலாம் என்று ஒன்றிய அரசு எந்தித்துக் கொண்டு இந்த நேரத்தில் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்பதை நமக்கு அமல்படுத்தி தருகின்றது. பொதுவாக இந்தியாவில் மட்டும் 8,65,646 வக்ஃப் நிலங்கள் இருக்கின்றன, வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றன. சும்மா ஏதோ 10,000 20,000 போறது சொத்துக்களா இல்ல, ஒவ்வொன்றுமே பல லட்சம் கோடிகள் விற்பனை ஆகக்கூடிய சொத்துக்கள் இந்த இந்தியாவில் இருக்கின்றன. அதிகபட்சமாக ஊபியிலே 1 லட்சத்திற்கு மேலாக வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றன. நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே மட்டும் 60,223 வக்ஃப் நிலங்கள் இருக்கின்றன, வக்ஃப் சொத்துக்கள் இருக்கின்றன என்ற செய்தியை அரசாங்கத்தின் மூலமாக வெளியிட்ட அந்த கெசட்டின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அதற்கு அப்பாற்பட்ட சொத்துக்களும் இருக்கலாம். இருந்தாலும் 60,000 இருக்கக்கூடிய அந்த வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நாம் சிந்தனைக்கு நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வக்ஃபுடைய அந்த சட்டம் என்பது இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால், பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எவ்வாறு வக்ஃப் இருந்தது என்று சொன்னால், ஒருவர் வக்ஃப் செய்தார் என்று சொன்னால் அவர் வாயால சொல்லணும். மரணத்துக்கு கடைசி நேரத்தில் இருக்காரு, அவர் நான் இவருக்கு வக்ஃப் செய்யற இந்த இடத்துல நான் வக்ஃப் செய்து வாயால சொல்லணும். 2 சாட்சிகள் கூட இருக்கணும், அல்லது எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுக்கணும். மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருளை தான் வக்ஃப் செய்யணும், ஹலாலான பொருளை தான் வக்ஃப் செய்யணும், ஹராமான எதுவும் வக்ஃபில் இருக்கக்கூடாது என்று அண்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃபினுடைய அந்த சட்ட திட்டங்களை நமக்கு மார்க்கத்தின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே சுமார் 1954 இந்திய
இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவிற்கு பின்பாக சுதந்திரம் 1947 கிடைத்தது. அடுத்த அந்த 7 ஆண்டுகளிலே வக்ஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு பராமரிப்பது, அது எவ்வாறு நாம் அதனுடைய செலவினங்களை நாம் பதிவு செய்வது என்ற அரசியலமைப்பு வரைவு சட்டம் 1954 பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்பாக 1995 ஒரு சில சட்டங்கள் நாங்கள் திருத்த போறோம் சொல்லி சில சட்டங்களை திருத்துறாங்க. சில சட்டங்களை திருத்தியதற்கு பின்பாக அந்த நேரத்திலே வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார்கள். வக்ஃப் வாரியத்துக்கு அதிகாரத்தை கொடுத்ததற்கு பின்பாக சுமார் 75 இந்தியாவில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நமக்கு இருந்த 75 ஆண்டுகளை கடந்து விட்டதற்கு பின்பாக சற்று ஏறக்கூடிய கடந்த வாரத்திலே 2025ஆம் ஆண்டிலே அவர்கள் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்று அவர்கள் நியமிக்கின்றார்கள். அந்த வக்ஃப் திருத்தத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்க 44 திருத்தங்கள் தான் செய்யறது சொல்றாங்க. 44 திருத்தங்கள் தான் முன்ன இருந்ததை விட 44 திருத்தங்கள் தான் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்நோக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படையாக நமக்கு தெரிந்த சட்டங்கள் என்னவென்று சொன்னால் அவர்கள் 44 திருத்தங்கள் செய்யவில்லை, மாறாக 33 புதிய சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். 45 விதிகளை அவர்கள் மாற்றுகின்றார்கள். 37 சட்டங்கள் 37 விதிகளாக இருக்கக்கூடியவற்றை அவற்றை நீக்குகின்றார்கள். கிட்டத்தட்ட 115 திருத்தங்கள் இந்த மசோதாவிலே கொண்டு வரப்படுகின்றது. வெளிப்படையாக 40 கொண்டு வரும் 45 கொண்டு வரும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் 115 திருத்தங்கள் மாற்றங்கள் இந்த சட்டத்திலே வருகிறது என்ற செய்தியை மார்க்கறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக இந்த நேரத்திலே இன்னும் சமுதாயத்தினரெல்லாம் வக்ஃப் வருவது நல்லதுதானே என்று அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கலாம். அந்த நேரத்திலே இஸ்லாமியர்களாக நாம் எதற்கு எதிர்க்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக வக்ஃபினுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய 22 நபர்கள். ஆனால் திருத்தப்பட்ட அந்த மசோதாவிலே சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால் 22 நபர்களிலே 10 நபர்கள் தான் முஸ்லிமராக இருப்பார்கள். மீதம் இருக்கக்கூடிய 12 நபர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களாக சகோதர சமயத்தவர்களாக இருப்பார்கள் என்று சட்டம் இயற்றப்படுகின்றது. அந்த 10 நபர்கள் எப்படி சொன்னால் 8 பேர் ஆண்களாக இருப்பாங்க, 2 பேர் பெண்களாக இருப்பாங்க. உதாரணமாக இஸ்லாமியத்திற்கு கொடுமையா இருக்கின்ற ஏதாவது ஒரு பெண்ணை சொல்லி சொன்னா உடனே அந்த நிலத்தை மூடிடுவாங்க, அந்த சட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்பதற்காக 2 பெண்களை அந்த இடத்தில் அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 8 மட்டும்தான் இருக்கின்றது. மெஜாரிட்டியானவர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் எதிர்த்தரப்பினாக இருப்பதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்ற செய்தி தேர்தலின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் எதன் காரணமாக இருக்கிறோம் என்று சொன்னால் 1995 விதியின்படி 1995 வந்த அந்த விதியின்படி ஒரு சட்டம் என்னவென்று சொன்னார், ஷரியத்தினுடைய அந்த வக்ஃபினுடைய சட்டத்தில் கொடுத்ததற்கு பின்பாக வக்ஃபுடைய சொத்துக்கள் அனைத்துமே ஷரியத்து பிரகாரம் தான் பின்பற்றணும். ஷரியத் எந்தெந்த விஷயங்கள் சொல்லுகிறதோ அந்தந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் வக்ஃபுடைய சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்று 1995 நிர்மாணம் செய்யப்பட்டது. ஆனால் நேற்று சென்ற வாரம் கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஷரியத்தின் பிரகாரம் அதை பயன்படுத்தக்கூடாது. ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் பயன்படுத்தணும். அவர்கள் எதற்கு பயன்படுத்த சொல்கின்றாரோ அதற்குத்தான் வக்ஃபை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த சட்ட திருத்த மசோதாவிலே இருக்கிறது என்ற செய்தியை வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக முஸ்லிம் அல்லாதவர் வக்ஃப் செய்தால் அவர்களை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். பொதுவாக அந்த நேரத்திலே சட்டசபை பாராளுமன்றத்திலே ஒரு பஞ்சாப் இருக்கக்கூடிய ஒரு எம்பி என்று கேள்வி கேட்கின்றார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய அவர் ஒரு சீக்கியராக இருக்கின்றார். அவர் கேட்கின்றார், எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள், அந்த முஸ்லிம்களுக்கு அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இடம் தருவது நாங்கள் இடம் தருவது எங்கள் மீது குற்றமாகுமா? அது எப்படி இந்த வக்ஃப் சட்டத்தின் மூலமாக அதை அகற்றலாம் என்று அந்த எம்பி கற்பித்தது என்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது என்ற செய்தியோ இந்த நேரத்தில் நாம் சிந்தனைக்கு கொண்டு வருகின்றோம். மூன்றாவதாக வாய்மொழி வக்ஃப் கூடாது என்று சொல்கின்றார்கள். காலகட்டத்திலிருந்தே ஒருத்தர் சொன்னா இந்த நேரத்தில் இவருக்கு நான் வக்ஃப் செஞ்சிருன்னு சொன்னா அந்த வக்ஃப் எழுதப்பட்டது. ஆனா இன்று கொண்டு வரக்கூடிய என்னன்னு சொன்னா வாய்மொழில சொன்னா பத்தாது, அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா மட்டும்தான் வக்ஃப் அவர் ஒப்புக்கொள்ளப்படும் என்று இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கின்றது. நான்காவதாக முஸ்லிம்கள் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணுமா? ஒரு முஸ்லீம் வக்ஃப் செய்யணும் என்று சொன்னா அவர் 5 வருஷமா முஸ்லீமா இருந்தாலும் சொல்லி யார் அவருக்கு ஆதாரம் கொடுக்கணும்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர்
அங்கீகாரம் கொடுத்தார், இவர் முஸ்லிமா தான் இருந்தார் சொல்லி அவர் ஒப்புதல் கொடுத்த பின்பாகத்தான் ஒரு சட்டத்தினுடைய ஒரு வக்ஃபினுடைய சொத்தை அவர் வக்ஃபிற்கு செய்ய முடியும் என்ற செய்தியை இந்த சட்ட திருத்தத்தில் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஐந்தாவதாக வக்ஃபு சொத்துகள் என்னதான் வக்ஃபு சொத்து தான் இது என்பதற்கு ஆதாரம் என்பது அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு மனிதர் வக்ஃபு செய்வார், நம்ம சொத்தை வக்ஃபு சொத்தா ஆயிரும். ஆனால் இன்று என்னென்ன சட்ட திட்டங்கள், என்னென்ன சான்றிதழ்கள், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசு கேட்குதோ, உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு இல்லம் இருக்கின்றது, ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் கேட்கக்கூடிய எல்லா ஒன்றிய அரசு கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்களையும் பத்திரங்களையும் கொடுத்தால்தான் இது வக்ஃபு செய்யப்பட்டது நிலம் என்று அவர் ஒத்துக்கொள்வார்கள். இல்லை என்றால் அதை ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவார்கள் என்றதும் இந்த சட்ட திருத்தத்திலே வந்திருக்கின்றது. அடுத்தபடியாக யாராவது வக்ஃபு சொத்து இல்லை என்று இதை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, இது வக்ஃபு சொத்து கிடையாது, இது எங்கள் குறித்தான் நிலம் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த அதை வக்ஃபு சொத்தா இல்லையா என்று நியமிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் சென்று இது வக்ஃபு சொத்து தான் என்று அவர் சொன்னா மட்டும்தான் இதுக்கு சரியாகுமா, அவர் சொல்லவில்லை என்று சொன்னா அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் என்பதை இந்த சட்டத்திருத்த மசோதாவில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக வக்ஃபு இடத்தினுடைய அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பொதுவாக வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் மூலமாக ஒரு இடத்தில் ஒரு சொத்து இருக்கிறது என்று சொன்னால், இது என்னுடைய சொத்து என்று அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பார்கள். வக்ஃபுடைய சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பார்கள். அந்த ஆக்கிரமிப்பு செய்வதற்குரிய முன்னாள் தண்டனை என்று சொன்னால் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை இருக்கும். அந்த கடுங்காவல் தண்டனை அவர் இந்த சட்டத்தை அவர்கள் கலத்தி சாதாரண காவலாக ஆக்கிவிட்டார்கள். அடுத்தபடியாக அந்த யாராவது ஒரு சொத்தை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு சிரமமாக இருந்தது. ஆனால் நேற்று சென்ற வாரம் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்திலே இலகுவாக ஜாமீன் வாங்கிவிடலாம் என்ற சட்ட திருத்தத்தையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடியுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இது வக்ஃபினுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு நோக்கம், இஸ்லாத்தினுடைய சிறுபான்மை மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை பிடிக்க வேண்டிய ஒரு அபாயகரமான நிலைகளை இந்த நேரத்தில் நாம் இந்திய அரசாங்கம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வக்ஃபுடைய சொத்துக்களிலும் செய்யக்கூடிய செய்தல் என்று சொன்னால் இரண்டு செய்திகள் நாம் முதலாவதாக செய்ய வேண்டும். முதலாவதாக நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிவாசல்கள் ரெக்கார்டு இல்லை, இது பள்ளிவாசல் தான் என்று அதற்குரிய பாரம்பரிய ரெக்கார்டுகள் இல்லை. அந்த ரெக்கார்டுகளை நாம் தேர்ந்தெடுத்து உருவாக்க வேண்டும். ரெக்கார்டுகளை நாம் பின்பற்ற வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால், சென்ற வாரத்தில் ஊப்பியிலே எடுக்க வக்ஃபு இது பள்ளிவாசல் இல்லம் இல்லை என்று சொன்னதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்று எந்த ரெக்கார்டுமே இல்லை, இது பள்ளிவாசல் தாங்கிறதுக்கு எந்த ரெக்கார்டுமே இல்லை. முதல் ரெக்கார்டை கொண்டு வா, உங்க ரெக்கார்டு இல்லையா, இது ஒன்று பள்ளிவாசல் கிடையாது, இது பொதுமக்களுடைய என்று அந்த அரசு ஆக்கிரமிப்பு பண்ணி கொள்ளும் என்ற செய்தி மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லங்க மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இன்ன பிற சொத்துக்களையும் இறை இல்லங்களையும் எல்லாவற்றையுமே பதிவு செய்வதற்கான டாக்குமெண்டை நாம் தயார் செய்வதெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக காலியா இடம் சொன்னா அந்த இடங்களை அரபி மதரசாக்களாக உருவாக்க வேண்டும், அல்லது கல்வி நிலையங்களாக பிற மக்கள் எல்லா சமுதாயத்தில் படிக்கக்கூடிய கல்வி நிலையங்களாக உலகத்தினுடைய கல்வியும் மார்க்க கல்வி இன்னும் பிரித்து தரக்கூடிய கல்விகளாக நாம் உருவாக்க வேண்டும். இஸ்லாமிய மதரசாக்கள் அமைக்கப்பட வேண்டும். காலியா இடம் சொன்னா ஒரு 5-10 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க சொன்னா, இந்த இடம் காலியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இது எங்களுடைய நிலம் தான் என்று அபகரித்து விட்டு சென்று விடுவார்கள். நம்ம அது காலியான அதே இடத்துல ஒரு இஸ்லாமிய நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் கைவிப்பதில் அவர்கள் தயங்குவார்கள் என்ற செய்தியும் புகாக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் முதலாவதாக மன்றாட வேண்டும். யா அல்லாஹ், அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் எங்களுக்கு அநீதம் இழைக்கக்கூடியதற்கு முன்னால் எங்களுக்கு நீதத்தை வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருவரும் அழுது கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். வக்ஃபு சொத்து என்பது ஒரு தனிநபருடைய சொத்து அல்ல. ஒரு மனிதர் ஒரு வக்ஃபை செய்து விட்டார் என்று சொன்னால் அதோடு அவருக்கு சம்பந்தம் முடிந்து விடுகிறது. ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வக்ஃபு செஞ்சு நான் திரும்ப வாங்கிட்டேன்னு சொன்னா அது வக்ஃபு செல்லாது. ஒரு முறை வக்ஃபு செய்தால் அந்த ஓனர் அந்த மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ்வாக ஆகிவிடுகிறார் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார். ஆதலால் ஒரு மனிதர் வக்ஃபு செய்வதன் மூலமாக அந்த ஓன் ப்ராப்பர்ட்டி அந்த மனிதனிடத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே சென்று அது அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டியாக மாறுகின்றது. பொதுவாக ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனிடத்தில் திருடினார் என்று சொன்னால் அவர்கிட்ட உள்ள காசை மட்டும்தான் திருடான் நினைப்பு வரும். ஆனால் வக்ஃபுடைய சொத்தை ஒரு மனிதன் அபகரித்தால் திருடினார் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் திருடுகிறான் என்ற செய்தியும் மார்க்கறிஞர் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய சொத்துக்களை அபகரிப்பது யாராக இருந்தாலும், அது தனிநபராக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் முன்முனைப்பு காட்ட வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஐயுல் ஜிஹாதி அஃலலு யா ரசூலல்லாஹ், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அஃலல் ஜிஹாதி கலிமத்துல் ஹக்கி, இந்த சுல்தானின் தாகில் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் தன்னுடைய உண்மையை எடுத்துச் சொல்வதுதான் உண்மையான ஜிஹாத் என்று, சில ஜிஹாதுகளிலே சிறந்த ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நமது மஸ்ஜிதுகளை பாதுகாக்க, நமது உரிமைகளை மீட்க, நமது அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக இந்த நேரத்தில் நாம் போராட்டம் செய்வது, கண்டனங்கள் நாம் தெரிவிப்பது என்பது இந்த நேரத்தில் ஆகச் சிறந்ததாக இருக்கிறது. ஆதலால் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தலைநகரங்களிலும் மாவட்டத்துடைய தலைநகரில் வைத்து மாலை 5 மணிக்கு எல்லா மாவட்ட தலைநகரத்திலும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. நம்முடைய மாவட்டத்திலும் விருதுநகரிலே மாலை 5 மணிக்கு அந்த கண்டன பொதுக்கூட்டம் இருக்கின்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ ஒப்பச்சத்தை அவங்க எடுத்து போனாங்க நம்ம விட்டுறக்கூடாது. காரணம் அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாப்பது அந்த காலத்தில் வாழக்கூடிய நமது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் அந்த போராட்டத்திற்கு சென்று கண்டன ஆர்ப்பாட்டங்களை முழங்குவது என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஜிஹாது செய்வதில் ஆகச் சிறந்த ஜிஹாத் என்ற செய்தியோ மேன்மக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதில் அந்த பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு அதிகமாக கண்டன முழங்கள் எழுப்புவதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரும் தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றாரோ அவர்கள் சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு எல்லாரையும் வெற்றி தருவானாக. அல்லாஹ் தஆலா அவருடைய மஸ்ஜிதுகளை நிரந்தரமாக பாதுகாப்பு புரிவானாக. இஸ்லாமியில் ஏற்படக்கூடிய அநீதியிலிருந்தும் கௌரவத்திற்கும் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மக்களை பாதுகாத்து புரிவானாக. எல்லாரிலும் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி அல்லாஹ் தஆலா நிரப்பமாக தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிது ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.